வெளிநாடுகளில் இந்த ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமாகவும் அரசியல் வேலைகளில் ஈடுபடுபவர்களின் முக்கிய ஆதங்கம் என்னவென்றால், எங்கள் ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் ஒற்றுமை இல்லாமல் சில சீட்ஸுக்காக தாங்களுக்குள்ளே போட்டி போட்டு அங்கே இருக்கக்கூடிய சிங்கள அரசியல் முக்கியஸ்தர்களை வெல்ல வைத்திருக்கின்றார்கள். எனவே நான் அவர்களுக்கு முதல் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த தமிழ் மக்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி இனியாவது திருந்தி ஒருமுகமாக இந்த தமிழர்களுக்கு என்ன அடிப்படையாக அச்சீவ் பண்ண வேண்டும் என்பதை தீர்மானித்து அதற்குரிய விடையுடன் வருவதற்கு எனக்கு தெரியும் இலங்கையில் இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டிஸ் இந்த அரசியல் தலைவர்களுடன் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கின்றார்கள். ஆனால் அரசியல் தலைவர்கள் தான் தங்களுக்குள் முரண்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே போலத்தான் டயஸ்போராவிலும் ஒத்துமொட்டமாக 95% மேற்பட்ட ஸ்தாபனங்கள் ஒன்றாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும், இந்த சாங்ஷன் சம்பந்தமாக 100க்கு 100 விதமான ஸ்தாபனங்கள் சப்போர்ட்டாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே இது ஒரு நல்ல காலம். நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அந்த காலத்திலே 1977லேயோ 72லேயோ ஈவன் 48லேயோ அந்த ரைட்ஸ் நடந்த நேரம் நாங்கள் சரியாக போராடி இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி கேட்டிருந்தால் பின்னர் வந்த ரைட்ஸ்கள் நடந்திருக்காது, இப்படி ஒரு இன அழிப்பு நடந்திருக்க மாட்டாது. எனவேதான் நாங்கள் இந்த பர்டிகுலர்லி சின்ன லாபங்களை தேடுவதை விடுத்து ஒரு ஆக்கப்பூர்வமான நிரந்தரமான தீர்வை தமிழர்களுக்கு எடுப்பதற்கு நான் குறிப்பிட்ட இந்த 3 பகுதியினரும் சேர்ந்து, அதாவது அரசியல்வாதிகளும் சிவில் சொசைட்டிஸ் ஸ்ரீலங்காவும் டயஸ்போராவும் சேர்ந்து இன்டர்நேஷனலாக, அதாவது ஐஎன்ஜிஓஸ் இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுடனும் அரசாங்கங்களுடன் வேலை செய்து இந்த இலங்கையிலே எப்பொழுதும் ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்தது என்னவென்றால் 2/3 மெஜாரிட்டி என்று. இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு அது இருக்கின்றது. எனவே நாங்கள் விரைவாக செயற்பட்டு இந்த தமிழர்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவது எல்லோருடைய கடமையும் ஆகும்.